சூப்பரான டேஸ்ட்டான தக்காளி சட்னி 10 நிமிஷத்தில் எப்படி வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இது கூட நம்ம வச்சுக்கலாம். இது கூட பூண்டையும் போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த எல்லா தக்காளியும் நம்ம லைட்டாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ இது மேலே இருக்கிற தோலை வந்து தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மற்ற வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாம் நல்லா மசிஞ்ச பிறகு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். காரத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறத அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 1 அதையும் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுட்டு இது கூட கொத்தமல்லி இலை போட்டு லைட்டாக நம்ம கிளறி விட்டுட்டு இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக செய்கிறது. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.